ராமூர்த்தி நகர் டிசி பாலியா மெயின் ரோட்ல வந்துட்டு எப்பவுமே எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதாவது இயர்லி 2 டைம்ஸ் தான் போடுவாங்க. இந்த வருஷம் வந்துட்டு அவதார் தீம்ல வந்துட்டு போட்டிருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு போகும்போது வரும்போதெல்லாம் என் பொண்ணு கேட்டுட்டே இருப்பா. அம்மா போலாம், அம்மா போலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க ஒரு வேலையா அந்த பக்கம் போயிருந்தோம். அப்போ அப்படியே போலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள போயிருந்தோம். யாருக்கெல்லாம் அவதார் ஃபிலிம் பிடிக்குமோ நிச்சயமா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பார்த்துட்டு வாங்க. அதே செட்டப்ல சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. ஃபுல் தர்மாக்கோல்லே பண்ணியிருக்காங்க. லைட்டு அந்த ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நாங்க அதே அப்படியே பார்த்துட்டே போனோம். பட் நாங்க போனது கொஞ்சம் லேட்டா போனதுனால வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கட கட கடன்னு பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா சொல்லவே வேணாம். பசங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோ குஷி ஆவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock மேலே தான் நாங்கள் உள்ளவே போனோம். இன்னொரு டைமும் போகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேங்க. உள்ள போய் பார்த்த பிறகு தான் தெரியுதுங்க எவ்வளோ அழகா வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. லைக் அது வந்துட்டு அவ்வளோ சின்ன இடம். அதுலயே வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது தெரியுது. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அந்த வேலைக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. உள்ள போனதுக்கு அப்புறமா எல்லாமே அன்கண்ட்ரோல்டாங்க. பசங்க வந்துட்டு இது வேணும் அது வேணும், இந்த கேம்ல விளையாடுற அந்த கேம்ல விளையாடுறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி எப்போ ஒரு டைம் போகிறோமேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறது வாங்கி கொடுத்துட்டு இருப்போம். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? எங்கள் ஊருக்கு போனனாலே, அதாவது பெங்களூர் டு கேஜிஎஃப் போனனாலே ட்ரெயினில் 25 rupees தான் நாங்கள் பே பண்ணுவோம். பட் இந்த டாய் ட்ரெயினுக்கு நாங்கள் 100 rupees பே பண்ணுங்க. என்னடா இப்படி பண்ணி வைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தோணும். பசங்க 2 பேரும் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க 2 பேரும் பாருங்க ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இதே எண்ணெயில தான் 6 மாசத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல போட்டிருப்பான், ஃப்ரை பண்ணியிருப்பான். அதே எண்ணெயில இப்ப இங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பசங்க வந்துட்டு கேக்குறாங்க, ஒன்ஸ் தானே வாங்கி கொடுக்குறோமேன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி கொடுக்குறோம். சம்டைம்ஸ் பசங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. சம்டைம்ஸ் ஓகே அது ஒர்க் அவுட் ஆயிடுது. ஒன்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி கொடுத்து விட்றோம். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அடம் பிடிச்சா மட்டும் தாங்க வாங்கி கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அவங்க 2 பேரும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு சொன்னாங்க. அது வந்துட்டு ஒன்று வந்துட்டு 100 ரூபாய். 1 kg சர்க்கரையும் வந்துடும்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்க.